இந்த எபிசோடில் நாம இயக்குனர் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற அருள்வான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, தேனி மாவட்டத்தில் ஒரு மலைவாழ் கிராமத்தில் எழுத்தறிவு இல்லாத மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வராங்க. இதில் ஆரவ் ரம்யா பாண்டியன் தம்பதி மகளான கிருத்திகா எப்படியாவது படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. பருவம் ஏறியதும் அவளுக்கு திருமணம் நடத்த முடிவு செய்கிறாங்க. ஆனால் தான் கல்வி கற்க வேண்டும், தனது கிராமத்திற்கு பள்ளிக்கூடம் வேண்டும் என்ற ஆசையில் கிராமத்தை விட்டு வெளியேறி மாவட்ட கலெக்டரான அருள்நிதியை பார்த்து உதவி கேட்க செல்றாங்க. மிருகங்களுக்கே பயப்படாத சிறுமி கிருத்திகாவுக்கு நகரத்தில் மனிதர்களால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. விபத்தில் சிக்கி உயிருக்கு போடும் நிலையில அருள்நிதி சந்திக்கும் கிருத்திகா தனது விருப்பத்தை சொல்றாங்க. கிருத்திகாவின் ஆசையை நிறைவேற்ற அந்த கிராமத்திற்கு செல்லும் அருள்நிதி அங்கு பள்ளிக்கூடம் அமைக்க முயற்சி செய்கிறாரு. ஆபத்தான அந்த மலைப்பகுதிக்கு ஆசிரியர்கள் யாரும் பாடம் நடத்த முன்வராததால் சிக்கல் ஏற்படுது. கிருத்திகாவின் ஆசையை அருள்நிதி நிறைவேற்றினாரா இல்லையா? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. நேர்மையான கரெக்டராக படம் முழுக்க அழுத்தமான நடிப்பால் கவர்றாரு அருள்நிதி. அமைதியான நடிப்பு கதாபாத்திரத்துக்கு பொருந்தது. பழங்குடியின தம்பதியாக ஆரவ் ரம்யா பாண்டியன் கவனிக்க வச்சிருக்காங்க. ஆங்காங்கே அழகான காதலையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸ்ரீமதி கிருத்திகா நடிப்பில் வெகுவாக ஸ்கோர் செஞ்சுருக்காங்க. எமோஷன் காட்சிகள் அளவைத்திருக்கும் கிருத்திகா. காளி வெங்கட், வீடியோ கணேஷ் இன்னும் கொஞ்சம் நன்றாக செஞ்சிருக்கலாம்னு தோணுது. ஜான் விஜய் இன்னும் மிரட்ட இருக்கலாம். எம் சுகுமாரின் ஒளிப்பதிவும் ஜிவி பிரகாஷின் இசையும் படத்துடன் பயணிக்க வச்சிருக்கு. யதார்த்தம் தெரிக்கும் காட்சிகள் படத்துக்கு பலம். முதல் பாதி மெதுவாக நகருது. சில காட்சிகளை யூகிக்க முடியுது. ஆசியாவின் பழமையான மொழியான காடர் மொழியை தெரியப்படுத்தி பழங்குடியின மக்களின் கல்வி மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான போராட்டத்தை உண்மைக்கு நெருக்கமாக சொல்லி கவனிக்க வச்சிருக்காரு இயக்குனர்.